Hello everyone, welcome to English class. Today we are going to see a supplement in Unit 7. Before that, I'll ask some questions. Can you name one festival which you like the most? And can you narrate a memorable incident which happened during that celebration? Yes. Okay. Yes, today we are going to see an interesting supplement in Unit 7. The topic of the supplement is The Christmas Truce by Aaron Shepard. Okay, before going to see the supplement, we can see about author. Okay, Aaron Shepard was born on October 7, 1950. He is the award-winning author of Savitri. He is well known for many children's books. Aaron's specialty is retelling folk tales and other traditional literature from around the world. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூனிட் 7ல் இருக்கிற ஒரு சப்ளிமெண்ட் ஸ்டோரியை நம்ம பார்க்க போகிறோம். அந்த சப்ளிமெண்ட் ஸ்டோரியோட பேர் என்னென்னா த கிறிஸ்மஸ் ட்ரூஸ் பை ஆரோன் ஷெப்பர்ட். ஓகே, இந்த ஆரோன் ஷெப்பர்டை பற்றி சொல்லணுன்னா, அவர் வந்து 1950 அக்டோபர் 7 அன்னைக்கு பிறந்திருக்காரு. இவர் ஒரு அவார்ட் வின்னிங் ஆத்தர் அப்படின்னு சொல்லி சாவித்திரிங்கிற புக்கை வந்து இவர் தான் எழுதியிருப்பார். ஸோ அதுக்காக இவர் அவார்டும் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் ஆரோன் ஷெப்பர்ட் வந்து நிறைய குழந்தைகளுக்கான புக்கு, சிறுவர்களுக்கான புக்கை நிறைய எழுதியிருக்காரு. ஸ்டோரி டெல்லிங் புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்காரு. அவரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தோன்னா, ஒரு ஃபோக் டேலை வந்து அழகாக இந்த உலகத்துக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி எல்லா விஷயங்களையும் அவர் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, கேன் வி மூவ் ஆன் டு see the lesson? Yes, can you move on to see the story? This piece, set during World War I, highlights the beauty of unlikely friendships and fellowships. It is a British soldier's letter to his sister on how all enmity was forgotten as British and German soldiers celebrated Christmas together. ஓகே, இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இது வந்து ஒரு பிரதர் தன்னோட சிஸ்டருக்கு எழுதுகிற லெட்டர். அந்த லெட்டரில் அவர் என்ன சொல்ல வரார் அப்படின்னா, எப்படி இந்த பகைமையெல்லாம் மறைஞ்சு சோல்ஜர்ஸ், அதாவது வந்து அந்த பிரதர் வந்து எங்கே இருக்காருன்னா இராணுவத்தில் இருக்கிறாரு வாரில். ஸோ அந்த இராணுவத்தில் வந்து இப்போ ஆப்போசிட் டீம்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பார்த்தோம்னா பிரிட்டிஷ் அண்ட் ஜெர்மன் சோல்ஜர்ஸ், இராணுவ வீரர்கள், இவங்களுக்குள்ளே நடக்கிற அந்த போர்னு சொல்லுவோம் இல்லையா, வார், அந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. அப்படி நடந்துட்டு இருக்கும்போது அன்றைக்கி கிறிஸ்மஸ் டே. ஸோ அந்த கிறிஸ்மஸ் டேல எப்படி அவங்களோட எனிமிட்டியெல்லாம் மறந்து எப்படி அவங்க ஃப்ரெண்ட்ஸாக மாறினாங்க அப்படிங்கிறத இந்த லெட்டரில் அவர் ரொம்ப ஆச்சரியமாக சொல்லியிருக்காரு. ஓகே, கேன் வி see? எஸ், இன் 1914 மை டியர் சிஸ்டர் ஜானெட், அவர் தங்கச்சி பேர் வந்து ஜானெட், அவருக்கு தங்கச்சிக்கு வந்து அண்ணன் எழுதுகிற லெட்டர் இது. The story unfolds the truth of how the foes on a warrior front become friends on a Christmas Eve. It is a British soldier's letter to his sister. A surprised brother writes to his sister something almost like a fairy tale that blended the enemy soldiers to sing carols before the fire on the battlefields of France. ஓகே, இதில் என்ன சொல்ல வராருன்னா, அவர் இந்த லெட்டர் வந்து தன்னோட தங்கச்சிக்கு எழுதுறாரு. கிறிஸ்மஸ் அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத விளாவரியாக இதில் சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து எனக்கு ஒரு ஃபேரி டேல் மாதிரி இருக்குது. 2 மணி ஆச்சு, நைட்டு 2 மணி ஆகிட்டும் எனக்கு தூக்கம் வரல. என் கூட இருக்கிறவங்க எல்லாரும் தூங்கிட்டாங்க, பட் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. காரணம் வந்து இங்கே நடந்த ஒரு சம்பவம் வந்து என்னை ரொம்ப அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு, ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது எனக்கு. அதை நான் உங்ககிட்ட சொல்லாமல் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. ஸோ அதனால் அது எல்லாத்தையும் இந்த லெட்டரை நான் எழுதுனேன். இது வந்து ஒரு ஃபேரி டேல் கதை, அதாவது இது ஒரு கற்பனை கதை மாதிரி எனக்கு தோணுது, இது நடந்த இன்னைக்கு விஷயம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. எங்கேருந்து எழுதுறாரு? பேட்டில் ஃபீல்ட்ஸ் ஆஃப் ஃப்ரான்ஸ்லேருந்து அவர் எழுதுறாரு. After the first battle was over with many dead soldiers on both sides, they were waiting for replacements to come from home. It was a terrible wait, expecting an artillery shell that would explode and kill or maim several men. ஓகே, இது என்ன சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு வார் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. அதாவது ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் பேட்டில் வாஸ் ஓவர் வித் மெனி டெட் சோல்ஜர்ஸ். ஸோ நிறைய போர் வீரர்கள் இதில் இறந்துருக்காங்க, இராணுவ வீரர்கள். அவங்களோட ரீப்ளேஸ்மெண்ட்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அவங்க இறந்த இடத்த வந்து மற்றவங்க நிரப்பணும் இல்லைங்களா. இப்போ நிறைய பேர் செத்துட்டாங்க அப்படின்னா இப்போ அவங்க இடத்துக்கு மற்றவங்க வரணும்ல, அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இது வந்து ஒரு டெரிபிள் வெயிட், இது வந்து ஒரு கொடூரமான ஒரு காத்திருப்பு தான். எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கலாம், எங்களுக்கு எங்கேருந்து வேணால் எதிரிகள் எங்களை தாக்கலாம், நாங்கள் இறந்து போகலாம், நிறைய பேர் அதில் ஊனமாகலாம், என்ன வேணால் நடக்கலாம். பட் இருந்தாலும் நாங்கள் எங்கள் நாட்டுக்காக போராடுறோங்கிற ஒரு நிம்மதியோடு நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. The rain played the worst havoc and that made the boots stuck to the ground. அதாவது இங்கே பெய்கிற மழையில் வந்து நாங்கள் தங்கியிருக்கிறதுலாம் வீடெல்லாம் கிடையாது, டென்ட்டும் கிடையாது, ஒரு பொதுக்குழி மாதிரி, அதில் தான் நாங்கள் பதுங்கியிருப்போம். அந்த பொதுக்குழியில் வந்து நாங்கள் என்ன சொல்கிறது, மழை பெஞ்சாலோ அதில் தண்ணி தேங்கி நிற்கும். அந்த டைமில் வந்து நாங்கள் போட்டிருக்கிற ஷூஸ்லாம் வந்து கிரவுண்டில் ஸ்டிக் ஆகிடும், அதாவது மாட்டிக்கும், ஸ்டக் ஆகிடும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். This was the case for the German soldiers separated by 50 yards, bordered by no man's land, yet close enough as their voices could be heard. ஸோ
ஸோ இந்த மாதிரி நாங்கள் புதைக்குழியில் தான் நாங்கள் பதுங்கி இருக்கிறோம். இங்கே மழை பெஞ்சா தண்ணி நிற்கும், அதெல்லாம் வந்து நாங்கள் ஒரு கப்லையோ ஒரு பவுல்லையோ எடுத்து நாங்கள் வெளியில் போட்டு அதை நாங்கள் மறுபடியும் எங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த குழியை வந்து நாங்கள் மாற்றிப்போம். இதில் தான் நாங்கள் தங்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவரோட ஆப்போனெண்ட், இவர் பிரிட்டிஷ்னா ஆப்போனெண்ட் இருக்கிறவங்க ஜெர்மன்ஸ் இல்லையா? ஸோ அந்த ஜெர்மன் சோல்ஜர்ஸ்லாம் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னா, இவங்களை விட ஒரு 50 ஃபீட்ஸ் 50 யார்ட்ஸ்னால் ஒரு 50 ஸ்டெப்ஸோ இல்லை 50 அடியோ தள்ளி தான் அவங்களும் ஒரு குழி மாதிரி தோண்டி அந்த புதைக்குழியில் அவங்களும் தான் இருக்கிறாங்க. எங்களை விட ஒரு 50 அடி தான் அவங்க கொஞ்சம் தூரமாக இருக்கிறாங்க. அவங்க பேசுகிறது சிரிக்கிறதுலாம் எங்களுக்கு கேட்டுக்கிட்டு தான் இருக்கும் அவங்க வாய்ஸ்லாம் அப்படின்னு சொல்கிறாரு. we hated them as they had killed many of our soldiers. நாங்கள் அவங்கள வந்து ஹேட் தான் பண்ணுறோம், ஏன்னா எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட சோல்ஜர்ஸ் வந்து அவங்க கொண்டுட்டாங்க, அதுக்காக நாங்கள் அவங்கள ஹேட் பண்ணுறோம், அவங்கள வெறுக்கிறோம். பட் we almost felt that we had something in common. ஸோ இதே மாதிரி ஃபீலிங் தான் அவங்களுக்கும் இருக்கும், ஏன்னா அவங்க எங்கள் வீரரை கொள்கிறாங்கன்னா நாங்களும் அவங்க வீரர்களை ஒரு 5-10 பேரை நாங்களும் கொள்ளுவோம் தான். ஸோ அதே ஃபீலிங் தான் அவங்களுக்கும் இருக்கும். ஸோ காமன் தானே இது அப்படின்னு சொல்கிறாரு. As we were experiencing a good freeze with little shelling or rifle fire from either sides, the shooting stopped as darkness fell. ஸோ இன்றைக்கி வந்து எப்படி இருக்கோன்னா, இன்றைக்கி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது எங்களுக்குன்னா, ஒரு குட்டி ஷெல்லில் நாங்கள் இருக்கிற மாதிரி நல்ல ஃப்ரீஸாக இருக்குது. இந்த கிறிஸ்மஸ்க்கு முந்தின நாள் வந்து நல்ல ஃப்ரீஸாக இருக்குது. ஃப்ரீஸ்னால் என்ன சொல்கிறது, ஃபுல்லாக பனி மூட்டமாக உறைஞ்சி போய் நல்லா பார்க்குறதுக்கே வெள்ளையாக பனி மூட்டமாக அழகாக இருக்குது இதை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. பட் we were informed that there might be a sudden attack by the Germans. ஸோ நாங்கள் அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ஷூட்டிங் பண்ணதை ஸ்டாப் பண்ணியிருந்தோம். பட் சடனாக எங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வருது என்னென்னா, எங்கேருந்து வேணால் ஜெர்மன்ஸ் நம்மளை அட்டாக் பண்ணலாம், மைட் பி சடன் அட்டாக் பை தி ஜெர்மன்ஸ் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. நாங்கள் வேணால் ஷூட்டிங்கை ஸ்டாப் பண்ணியிருக்கலாம், மற்றவங்களை சுடக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கலாம். பட் ஆப்போனன்ட் டீம்ஸ் எப்படி நினைப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ எங்கேருந்து எங்களுக்கு அட்டாக் நடக்கலாம். ஸோ நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் தைரியமாக இருக்கணும், தைரியமாக எங்களை பழகிக்கணும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. நெக்ஸ்ட், waking up, I saw an unbelievable sight as the Germans had placed Christmas trees in front of their trenches, lit by candles or lanterns. ஸோ ட்ரென்ச்சஸ்னால் வந்து அதுதான் அவங்க குழி. அவங்க அடுத்த நாள் எந்திரிச்சு பார்க்குறாரு, யார் இந்த சோல்ஜர் எந்திரிச்சு பார்க்கும்போது அவருக்கு வந்து ஒரே அன்பிலீவபிளாக இருக்குது, நம்ப முடியாத ஒரு விஷயம் வந்து அவர் கண்ணு முன்னாடி நடக்குது. என்னன்னு பார்த்தோன்னா, அந்த ஜெர்மன்ஸ் தங்கியிருந்த அந்த குழி இருக்குது இல்லைங்களா, அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து அந்த குழிக்கு முன்னாடி வந்து இந்த ஜெர்மன்ஸ் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீயை வந்து வச்சுருக்குறாங்க. அது எதுக்கு, அதில் வந்து கேண்டில்ஸையும் விளக்குகளையும் ஏற்றி அவங்க வச்சுருக்கு. லேண்டன்ஸ்னால் விளக்குகள், அதை வந்து எரிய விட்டுருக்குறாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு அது ரொம்ப அழகாக மின்னிக்கிட்டே இருக்குது. இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ நம்ம பார்ப்போம்ல, அந்த ஸ்டார்ஸு பால்ஸ் எல்லாம் டெக்கரேட் பண்ணி கேண்டில்ஸ்லாம் வச்சு நாங்கள் டெக்கரேட் பண்ணுவாங்க இல்லையா கிறிஸ்மஸ்க்கு, அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி கிறிஸ்மஸ் ட்ரீ ஒன்று வச்சுருக்குறாங்க. they started singing carols and we too joined them. அவங்க வந்து பாட்டு பாடினாங்க, பாட்டு பாடிட்டே இருக்கும், நாங்களும் அதில் போய் ஜாயின் ஆனோம். Though we couldn't understand the language, the tune of the song made it clear that they were singing carols. எங்களுக்கு அவங்க என்ன பாடினாங்கன்னு புரியல லிரிக்ஸ், ஏன்னா நாங்கள் பிரிட்டிஷ், அவங்க ஜெர்மன்ஸ், எங்களுக்கு இங்கிலீஷ் தானே தெரியும், ஜெர்மன் லாங்குவேஜ் தெரியாது இல்லைங்களா. ஸோ அவங்க என்ன பாடினாங்கன்னு எங்களுக்கு புரியல. பட் அவங்க பாடின ஒரு விதம் வந்து எங்களுக்கு பிடிச்சதால நாங்கள் அதில் போய் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். அவங்க பாடினது ஏதோ ஒரு சமாதானமான பாட்டு தான் அப்படின்னு எங்களுக்கு புரிஞ்சதால நாங்கள் போய் அதில் ஜாயின் பண்ணோம். Finally, we agreed to cross over and join them to celebrate Christmas, forgetting that we were in the war zone. ஸோ கடைசியாக வந்து நாங்கள் என்ன பண்ணோன்னா, ஃபைனலி we agreed to cross over. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு எல்லைக்கோடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ பிரிட்டிஷ்க்கும் ஜெர்மனுக்கும் இருக்க அந்த எல்லைக்கோடு பேர் என்னென்னா நோ மேன்ஸ் லேண்ட். அதை தாண்டி நாங்கள் போய் அவங்கக்கிட்ட பேசி நாங்கள் அவங்களுக்குள்ள சமாதானம் ஆகிறதுக்காக நாங்கள் பார்த்தோம். அந்த வார் ஜோனை வந்து நாங்கள் முடிக்கலாம், கிறிஸ்மஸ் அன்னைக்கு நம்ம அதை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி எங்களுக்குள்ளே நாங்கள் ஒரு ஒப்பந்தம் மாதிரி பண்ணிக்கிட்டோம். ட்ரூஸ் தான் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரிட்டிஷ் காக்கி அண்ட் ஜெர்மன்ஸ் கிரே மிங்கிள்டு ஓவர் த பான்ஃபயர். ஸோ பிரிட்டிஷ்காரங்க என்ன ட்ரெஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த சோல்ஜரோட ட்ரெஸ் கலர் என்னென்னா காக்கி கலர், அதாவது ப்ரௌன் கலரில் இருக்குது. ஸோ ஜெர்மன்ஸோட ட்ரெஸ் என்ன கலரில் இருக்குன்னா, அந்த சோல்ஜர் யூனிஃபார்ம் வந்து கிரே கலரில் இருக்குது. அது ரெண்டுமே வந்து இப்போது மிங்கிள் ஆகிடுச்சு, நாங்கள் 2 பேரும் சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மெனி நியூஸ் இங்கிலீஷ் ஆஸ் தே ஹேட் ஒர்க்டு இன் இங்கிலாந்து பிஃபோர். ஸோ அவங்களுக்கு ஜெர்மன்ஸ் தெரியும், எங்களுக்கு வந்து இங்கிலீஷ் தான் தெரியும். லாங்குவேஜ் ப்ராப்ளமாக இருந்துச்சு. பட் அந்த ஜெர்மன்ஸ் நிறைய பேருக்கு வந்து இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கு, ஏன்னா அவங்க மேபி இங்கிலாண்டில் அவங்க வேலை பார்த்துருக்காங்களோ என்னவோ, இங்கே வரதுக்கு முன்னாடி அவங்க இங்கிலாண்டில் வேலை பார்த்துருக்கலாம் பிரிட்டிஷ் நாட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. Just when we finished and started to go to our spots, an old German soldier clutched my arm and asked, "Can't we just have peace and go home?" ஸோ நாங்கள் இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவங்க கூட நாங்கள் ஜாலியாக பாட்டு பாடி நாங்கள் வச்சுருந்த கிஃப்ட்ஸ் அவங்களுக்கு கொடுத்தோம், அவங்க வச்சுருந்த கிஃப்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்தாங்க, ஃபோட்டோஸை ஷேர் பண்ணிக்கிட்டு அவங்க ஃபேமிலியை பற்றி எங்களுக்கு சொன்னாங்க, நாங்கள் எங்கள் ஃபேமிலியை பற்றி அவங்களுக்கு சொன்னோம். இந்த மாதிரி நாங்கள் நிறைய விஷயங்களை பேசி எங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாச்சு, ஒரு நட்புணர்வு எங்களுக்குள்ளே வர ஆரம்பிச்சுது. இதை வந்து நாங்கள் ரொம்ப விரும்பணும், இது அப்படியே கடைசி வரைக்கும் நீடிக்கக்கூடாதான்னு சொல்லி நாங்கள் நினச்சோம். பட் என்ன பண்ணுறது, எங்களோட சூழ்நிலை, நாங்கள்
எதிரி நாடாக இருக்கிறதால நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சிக்கிட்டோம். ஃபைனலாக நாங்கள் டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கள் இடத்துக்கு நாங்கள் ஸ்பாட் கிளம்பிட்டோம். அவங்க இடத்துக்கு கிளம்பிட்டாங்க. அப்போது அந்த இடத்துல வந்து ஒரு ஜெர்மன் சோல்ஜர் என் கையை பிடிச்சிக்கிட்டாரு. அண்ட் ஓல்ட் ஜெர்மன் சோல்ஜர் கிளச் மை ஆர்ம். அவர் என் கையை பிடிச்சிக்கிட்டு அண்ட் ஆஸ்க்டு, வை கான்ட் வி ஜஸ்ட் ஹேவ் பீஸ் அண்ட் கோ ஹோம்? நாம் ஏன் சமாதானமாக நம்ம வீட்டுக்கு திரும்பி போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. வி ஆர் ஜஸ்ட் சோல்ஜர்ஸ் ஃபாலோயிங் ஆர்டர்ஸ் அண்ட் ப்ரொடெக்டிங் அவர் நேஷன். நம்ம வந்து ஜஸ்ட் சோல்ஜர்ஸ் தான். பட் என்ன பண்ணுறது, நம்மளோட நாட்டுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் தான் இது. நம்மளோட டியூட்டி, நம்மளோட ஆர்டர். நமக்கு வந்து இது ஒரு நிர்பந்தம், எனக்கு கட்டாயம். ஸோ உங்கள் நாட்டுக்காக நீங்கள் போராடணும், எங்கள் நாட்டுக்காக நாங்கள் போராடி தான் ஆகணும். நம்ம நாட்டோட ப்ரொடெக்ஷனுக்கு நாம தானே போராடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பட் ஐ ஹோப் அ டே வில் கம் வென் தேர் வில் பி நோ வார்ஸ், வென் சச் ஸ்பிரிட்ஸ் வில் பி felt by world leaders to offer good wishes instead of warnings, gifts in place of retaliations. ஸோ எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவர் அது என்ன சொன்னார் இல்லைங்களா, அவர் உங்கள் நாட்டுக்காக நீங்கள் போராடி தாங்கணும், எங்கள் நாட்டுக்கு நாங்கள் போராடி தாங்கணும், இது ஒரு கட்டாயம், அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும். பட் எனக்கு நம்பிக்கை இருக்குது, என்றைக்காவது ஒரு நாள் என்ன சொல்கிறது, இந்த வாரே இல்லாத இந்த உலகம், போர்க்களமே இல்லாத இந்த உலகம் வந்து என்றைக்காவது ஒரு நாள் மாறும், போரே இல்லாத உலகமாக இது மாறும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஃபெல்ட் பை வேர்ல்ட் லீடர்ஸ் டு ஆஃபர் குட் விஷஸ் இன்ஸ்டெட் ஆஃப் வார்னிங்ஸ். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆரம்பமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. ஆல் நேஷன்ஸ் வாண்ட் பீஸ், தோ த ஆத்தர் வாண்டர்ஸ் இஃப் த வாண்டிங் இஸ் குவைட் இனஃப். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், இவ்வளோதாம்மா ஸ்டோரி. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அவர் தன்னோட தங்கச்சிக்கு வந்து தன்னோட சிஸ்டர் ஜானெட்க்கு வந்து லெட்டர் மூலமாக எல்லாத்தையும் சொன்னார். அவர் எப்படி கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணார், எப்படி அந்த எனிமி சோல்ஜர்ஸ் வந்து இவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க, என்ன மாதிரி பாட்டெல்லாம் பாடி அவங்க செலிப்ரேட் பண்ணாங்க, தான் வாங்கின கிஃப்ட்ஸு, அவங்கக்கிட்ட இருந்த கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி சாப்பிட்டு ஒன்றா ஜாலியாக பாட்டெல்லாம் பாடி கேம்ப் ஃபயர் நிறைய விளையாடியிருக்காங்க, நல்லா என்ஜாய் பண்ணாங்க அப்படிங்கிறது இந்த லெட்டரில் தன்னோட சிஸ்டருக்கு அந்த சோல்ஜர் சொல்லியிருக்காரு. யார்? பிரிட்டிஷ் சோல்ஜர் சொல்லியிருக்காரு. ஸோ அதில் ஒரு ஜெர்மன் சோல்ஜர் வந்து அவர் கையை பிடிச்சிக்கிட்டு, நம்ம ஃப்ரெண்ட்ஸை நம்ம ஏன் எல்லாத்தையும் மறந்து ஒத்துமே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அவர் நினைக்கிறாரு, அதுவும் எங்களுக்கும் ஆசை தான், பட் என்ன பண்ணுறது, என்றைக்காவது ஒரு நாள் இந்த உலகம் வந்து போர் இல்லாத உலகமாக மாறும்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு கிளம்பிட்டார். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நமக்கு இந்த நாடு வந்து போரே இல்லாத நாடாக மாறணும். ஆல் நேஷன்ஸ் வாண்ட் பீஸ், தோ த ஆத்தர் wonders if the wanting is quite enough. Okay students, this is the lesson, this is the story. I hope you all understand this. Okay, we'll see in the next class. Thank you, thanks for watching. Thank you.